பரசுராமன், 4 இந்திரஜித், 5 ராஜேந்திர சோழன். 1 ராமன் தந்தை சொல் கேட்டு 14 ஆண்டுகள் காடு போனார். 2 பீஷ்மர் தந்தைக்காக தன் சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார். 3 பரசுராமன் தந்தை சொல் கேட்டு தாயையே கொன்று மீட்டார். 4 இந்திரஜித் சாவது உறுதி என தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார். 5 ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். இப்படி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் உள்ளன. தந்தை உருடம் இருக்கும் போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை இறந்த பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழுது கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை காரணமாக தந்தைமார்களை காயப்படுத்தியவர்களே, அது இனியும் தொடரக்கூடாது என்பதே நமது ஆதங்கம். சின்னையா அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழி பறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூறுகளாக தைலாபுரம் பனையூர் என்று வெற்றி பிளந்து விட்டீர்களே. கட்சிக்காக உயிர் துறந்த 21 ஆண்மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா? இதுவரையிலும் அடி உதை சிறை சித்திரவதை உறுப்புகள் உடைமைகள் இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களின் இழப்பிற்கு இதுதான் பரிசா? என்ன முடியும்? நிறைய இருக்குதுங்க. பழக்கருப்பை என்ன சொல்லியிருக்கேன், அவர் படிக்கிறேன். சரிப்பா, நிறைய இருக்குது. எத்தனை பக்கம் இருக்குது? நிறைய இருக்குதுங்க. நிறைய பண்ணி படிப்பேன். பழக்கருப்பையா வந்தது தான், மீடியாவில் வந்தது தான். மீடியாவில் வந்தது தான். பழக்கருப்பையா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்கிட்டையும் பேசினாங்க. நானும் பேசினேன், அவர் பேசல, நானே பேசினேன். நான் போய் பாராட்டமானாரு, பாருங்க. அவர் என்ன பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் உங்கள் கவனத்துக்கு கொடுக்க படிப்பேன். பழக்கருப்பையா பேட்டி. நீரெடுத்து நீர் விலகாது என்பது போல எவ்வளவுதான் தகப்பன் மகனும் முட்டிக்கொண்டாலும் எல்லா சொத்தும் அன்புமணிக்கு வருவது போல இந்த கட்சியும் அன்புமணியுடன் தான் வரவேண்டிய கட்சி. அவரும் நடத்த தகுதியானவர் தான். ஆகவே இது 4 நாள் கழித்து ஏன் சொல்லப்படாமல் அமித்ஷா வருகிற நாளை குறித்து சொல்லப்பட்டதென்றால் இதுதான் எங்களுடைய செய்தி. உன் பின்னால் திரிகிறோம் என்று நினைக்காதே. உன்னுடைய அதிகாரத்திற்காக உன் பின்னால் தெரியவில்லை. எப்பொழுதும் திமுக அதிமுகவோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அதிமுகவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள்.
அதனால் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து கொள்கிறோம், அவர்களோடு இடங்களை பகிர்ந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர்களோடு பேசிக்கொள்கிறோம், நீயும் சேர்ந்தால்தான் எங்களோடு சேர்ந்து பக்கத்திலேயே உட்கார்ந்து கொள் என்பதுதான் அவர் அறிவித்த செய்தியின் நோக்கம். அன்புமணி ரொம்ப சார்புடையவராக, பிஜேபிக்கு சார்புடையவராக இருந்தார். சென்ற தேர்தலில் என்ன இருந்தாலும் நான் போட்ட குட்டிதானே நீ என்கிட்ட தாவர என்று ஐயா நினைக்கிறார். இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன், நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும், நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும். சாதாரணமாக தளர்ந்து விடுவார்கள் மனிதர்கள், ஆனால் அவரோ தளரவில்லை. உடல்தான் தளர்ந்திருக்கிறது. மனதில் உள்ள ஊக்கம் உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையரே மற்ற திருக்குறள். மற்ற உடையார் என்பது ஊக்கம். ஊக்கம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எல்லாவற்றையும் தானாகவே அடையாளம் என்று வள்ளுவர் சொல்வார். ஊக்கத்தை பெறுவதுதான் சிறப்பு. பிறவற்றை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன் என்றால் அதுவெல்லாம் சிறப்பா? அந்த வயதில் இவ்வளவு ஒரு ஊக்கமா? ஒருவர் தான் சொல்வார் என்று ஏற்பட்டால், அதனால் நான் சொல்கிறேன், தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடில்லை. அன்புமணி ஸ்டாலினிடம் தோற்றால் மானக்கேடு, அன்புமணி திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு, தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு? அவர் உண்டாக்கிய கட்சிதானே, அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர். அதனாலே ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்கிறேன், தகப்பனோடு இணங்கி நெருங்கி போங்கள். உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன். அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன், அவரோடு சேர்ந்திருங்கள். கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் மென்று முழுங்கிக் கொள்ளுங்கள், எச்சிலில் முழுங்கிக் கொள்ளுங்கள். அதை விட்டுவிட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள். நீங்கள் தோற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால், நான் சொல்கிறேன், தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி இல்லை. இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள். அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள். அந்த கட்சி உங்களிடம்தான் வரும், வேறு எங்கு போகும்? அது தைலாவரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும்? தைலாவரம் தோட்டம் தானே இந்த கட்சி இருக்கிறது. அதனாலே சும்மா இந்த 4 பேர் பதறி போய் அது இது என்று சொல்லி, அதாவது அவரை நோகடித்து விட்டால் அவர் இறங்கி வருகின்ற ஆளும் இல்லை. மற்றொரு ஐயா எதற்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை. உங்களுக்கு அது மானக்கேடும் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை. சரி செய்து கொண்டு போக வேண்டியது அன்புமணி தானே தவிர மற்றொரு ஐயா இல்லை. இறங்கி வந்து சரி செய்து கொண்டு போவதென்பது அவரது வயதுக்கும் மனதுக்கும் பாடாக இருக்கும். சரி செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டாலும் கூட மற்றொரு ஐயாவுக்கு பாடாக இருக்கும். ஆகவே அந்த பாட்டை அவருக்கு அளிக்காமல் நீங்கள் இணங்கி போங்கள். செயல் தலைவர் என்ன? நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன், போங்கள். என் தகப்பனாருடைய கட்சியில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் உட்காருங்கள். எல்லாம் முன்னால படிச்சுதான் நீங்க அழகா இருக்கு. இதுல 6 வருஷத்துக்கு முன்னால நம்ம பிரதமர் மோடி பதவியேற்கும் போது நான் போயிருந்தேன். டி.கே. மணி வந்திருந்தாரு, அன்புமணி வந்திருந்தாரு. அப்போ அதை முடிச்சுட்டு அவருடைய குவார்டர்ஸ்ல இருந்து
சென்னை வர்றதுக்கு விமானத்துக்கு கிளம்பணும். அப்போ அவர் சொன்னது 6 வருஷத்துக்கு முன்னம் என்ன சொன்னார்னா, இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன். எப்போ சொன்னார்? 6 வருஷம் இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் அப்புறம் பதில் சொல்லலை. விமானத்தில் ஏறணும், உட்காரணும். எனக்கு பின்னால் அவர் உட்கார்ந்தாரு. 2 சொட்டு கண்ணீர் விட்டேன். அது அந்த ஏர்கிராஃப்டில் கீழே விழுந்து. அதிலிருந்து சென்னை வர வரைக்கும் அப்புறம் இறங்கி ஒரு வார்த்தையோடு பேசல. என்னுடைய மகிழ்ந்து இருந்தது. ஏறி தயாராபுரத்தோட வந்துட்டேன். இது 6 வருஷத்துக்கு முன்னாள். எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சாங்க. இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளையும் உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14வது பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவுலன்னா, கடைசியில் கட்சியை ஐயா பார்த்து விட்ட தோட்டத்தில் நீங்கள் வெளியில் மக்களை பாருங்க. இந்த 14 பஞ்சாயத்துக்கு வேலை இதுதான் சொன்னாங்க. நீங்கள் மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பாருங்க. ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. ஊசலாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்கிறேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேர் அவ்வளோ பேருக்குன்னு சொல்லி ஐயா போடுற கூட்டத்துக்கு போவார். எனக்கு பார்த்து எத்தனை நாளுக்கு? சுமார் 16ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி, போவாதீங்க. என்ன போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார். ஐயா என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். 100 பேர் வந்து நான் போட்டவன் 100 பேர். அதான் சரி. எம்ஜிஆர் போவோம், பாடுவோம். அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்தவன் தான். அந்த மாதிரி நான் மறுநாள் உழைச்சிட்டேன். உயிரோடு இருக்கிறதுக்காக தான் அந்த நீச்சல் குளத்துல போய் நீச்சல் அடித்தேன். செத்து பிழைச்சிட்டேன், போங்கப்பா. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவார்ன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதில் அந்த கூட்டத்துக்கு எத்தனை
அவசரக்கார ஐயா அடிக்கிறதுக்கு சமூக ஊடகத்தில் தவறாக போடுறவங்க சில பேர் சிவபிரகாசம் அந்த தலைவர் ஜி.கே. மணி ஐயா என்னையும் இவர் தவறாக சில பேர் போட்டாங்க. போட்டவரில் ஒருத்தன் வரல, மீதெல்லாம் வந்தான். 100 பேருக்கு மேலே வந்தான். அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போறாரு. இது எப்படி இது? உங்களை எல்லோரும் இந்த 32 மாவட்டம், இப்போ 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாவி வந்த இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதை கிடையாது. வந்தேன் இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு அப்படின்னு. ஆனால் 100 பேர் வந்துட்டாங்க. ஒரு ஆள் தவறு 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்றோம்னா, இப்படி உஷாரமாக வந்துடும். நம்ம யோசிச்சு செய்ய பொய்ய நமக்கு வராது. நான் போய் பேசுறது கிடையாது. அப்புறம் இந்த பொதுக்குழுவில் இவர் கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக அவரை போட்டு, கௌரவ தலைவர் அவரை போட்டு இவரை தலைவராக்கிறான். அந்த இது அதில் அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுது. என்னுடைய மருமகள் நான் மகாபலிபுரத்தில் ஒரு கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மகாபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போகணும். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறினேன், மாமா அனுப்பிச்சு என்ன மாறினேன். அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்னை வந்து பார்த்து, மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவராக மாற்றணும். 8 நாளில் சாதாரண ஒரு யூகன் அது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரன் கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகிறப்பா அது கோயில் வரலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் கூட எல்லாம் இருந்தேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, ஜி.கே. மணி வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க அச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் குடியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது ஜி.கே. மணிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கரகம் சரியில்லை அப்படின்னா புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரியல, ஏன்னா யாரும் பார்த்தாலும் தெரியல, கரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சான் தம்பின்னு சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி மாமா ஆச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் வந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம் என்று முதல்ல இருந்தது தான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது சங்கமாக இருப்பது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்போ தான் அந்த அன்புமணியும்
வரக்கூடாதுன்னு தான் அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் இது அமைச்சர் பதவியா, தலைவர் பதவியில் அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்ன போட்டு வருத்தம் எடுத்தாங்க. அப்புறம் ஜே.கே. மணியும் வந்து அவரும் இல்லை, அவர் அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருந்தார், பொதுச் செயலாளர் இருந்தார் லலித் எழுமலை. லலித் எழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம். 3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க, இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தார் அந்த பதவி. அதே பதவி ஹெல்த் மினிஸ்டர் பதவி ஒரு இப்போ வந்து கேபினட் பதவி. நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க, குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுகிறார், இல்லை நம்ம பார்த்துட்டோம், ஜே.கே. லலித் எழுமலை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை, அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவி கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர், அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராம்விலாஸ் பாஸ்வான் தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்லாம் ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, என்னன்னு ஞாபகம் இல்லை. அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஆள் கோலம் என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் நான் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காங்க. இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்னைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவி சொன்ன மாதிரி பழக்கரப்பியா சொன்ன மாதிரி இந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணா அப்பா கொடுத்துடணும், ஐயா கொடுத்த அது ஐயா ஒன்று சொல்லணும், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரை இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பற்றி அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தீர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்லுகிறார், நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொடராக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கர்நாடகம் விடையில உழவும் பண்ணலை, ஒன்றும் இல்லை. தீர்வு இதுதான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்கள்.
நாம் சந்திக்க முடியவில்லை. ஆனாலும் நம்முடைய சந்திப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகிழ்ச்சியோடு இருக்கும். என்றும் அதுபோல் மகிழ்ச்சியோடு தான் இருக்கும். சில செய்திகளை உங்களுக்கு இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள், எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பலமுறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். நானும் பதில் சொல்லியிருக்கிறேன். இந்த வகையில் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குள்ளான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், கேஆர்எஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் இல்லையா? என்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, இனிப்பு ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான். ஏதோ நான் போகிற போக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை. ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்தவில்லை. பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள்.
அதிர்ந்தது. ஒட்டுமொத்த பொதுக்குழு பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள். மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார்? நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா? மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா? மைக்கை தூக்கி என் தலையில் கொடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா? நான் அரையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன், நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா? தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா? 4 சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார்? அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார்? கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டவர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள். கடந்த 45 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல தலைமை, கண்ணியம், கட்டுப்பாடோடு நடத்தி வந்தேன். அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி ஏற்படுத்தி விட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சு பேசி ஏளனும் எள்ளி நிறையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்த்தகளாவே மார்பில் வீறு கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன். ஆனால் ஒன்று, இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன். அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறு
என்று முடிவு செய்யப்பட்டது. தமிழ்குமரன் உங்களுக்கு தெரியும், திரைத்துறையில் இருக்கிறவர், ஜி.கே. மணியினுடைய பிள்ளை. அவருக்கு இருந்த சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வளரும் என்ற முடிவுக்கு தடையாக நின்று அதை நிராகரித்தார். அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன், கொடுத்து அந்த வாசல்படியை தாண்டவில்லை. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா உங்கள்கிட்ட ஆசை தரணும், நீ உடனே ராஜினாமா செய், அதை கேஷு போடும், உடனே பார்க்கணும்னா பார்க்க முடியாது. அப்போ நான் சொன்னேன், நீ இருப்பா, நீ உடனே கேட்கும் போகணும், அது தெருவில் பேசலாம், உட்காந்துட்டு இல்லை, ஏது பார்ப்போம், பேசி பார்ப்போம்னு 2 மாதம் ஒருக்க சொன்னேன். அதன் பிறகு தொல்லை தாங்கவில்லை. மற்றும் ஒரு பொதுக்குழு இந்த சங்கமத்தில் அவரை அம்மா எழுதிட்டேன், உட்காரு மீதி கேட்டு போனேன். எல்லாத்தையும் கேட்டுருப்பான். அப்போ 2 மாதம் பொறுத்து ஒரு பொதுக்குழு நடந்தது. 2 மாதம் நீ ராஜினாமா பண்ணாதன்னு அருண்குமார்கிட்ட சொன்னேன். இங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது சங்கமத்தில். அந்த பொதுக்குழுவுக்கு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார்கள். எனக்கு காலையில் 7:30 மணிக்கு பல் துளைக்கிட்டு, அப்போ அன்புமணி ஃபோன் செய்து தமிழ்குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது, தமிழ்குமரன் அந்த பொதுக்குழுவுக்கு வரக்கூடாது, இப்படி என்னிடம் சொல்ல. எதிர் வரிசையில் மேடையெல்லாம் நம்ம கூட போகிற எதிர் வரிசையில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அவரிடம் சொல்ல, அந்த குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலங்கி இருப்பார், கண்ணீர் வடித்திருப்பார், அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய என்ன சொல்றது விமர்சனத்திற்கு விட்டு விடுகிறேன். ஆக அதன் பிறகு 2 மாதம் கழிச்சு தான் சரி இப்போ நீ ராஜினாமா கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் பார்க்கவே இல்லை. 2 மாதம் கொடுத்துலாம் அதை நான் பண்ணிட்டேன். இது ஒரு அதே செயல்தான் முகுந்தனுக்கும் நடந்தது. முகுந்தனுக்கும் மேடையிலேயே நடந்தது. நீங்கள் பார்த்தீர்கள். அதே மாதிரி தாய் என்னன்னு சொல்லுவாங்க. உங்க தாய் என்னன்னு சொல்லுவீங்க? கடவுள்னு சொல்லுங்க. இங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்காந்து இந்த முகந்தல் சமாச்சாரத்தை பேசினாங்க. எல்லாரும் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க, ஏன்பா உன் 2வது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா, அது பேசாம தான் இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்கே உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே அடித்தான்.
அதில் வேலை அவங்க மேலே படலை செலுத்தல பட்டு எதுக்கு சொன்னதெல்லாம் ஒரு சாம்பிள். கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளித்ததில்லை. எத்தனை பேர்ப்பா? 19 பேர். 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசலாம்னா அது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் எல்லாம் தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்ளுகிறேன். முதல்ல என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்போ இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்தேன். அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசினாரு ஒன்று, நான் அவர்களுக்கெல்லாம் இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னேன்னு சொல்லலாமா? இதுவா நிர்வாக குழு? நீங்கள் இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்க. என்ன பேச போகிறோம்? கட்சி வளர்ச்சி பற்றி தான். அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுகிறேன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தர் 19 பேர்கிட்ட ஒருத்தரோட பேசுகிறேன். என்னப்பா ஒருத்தரோட நான் பேசுகிறேன். அதனால் அப்போதான் நான் சொன்னேன், அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு. ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடும். அதாவது என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் பண்ண கூட சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அதான் நிர்வாகக்குழு சொல்லுங்க. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு, போட்டு கடிச்சு புதறிட்டார். அப்புறம் எல்லாருமே நமக்கு எதுக்கு இந்த ஒம்பது, நமக்கு எதுக்கு இந்த ஒம்பது, அவ்வளோதான். இதுதான் நிர்வாகக்குழுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தர்மபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலாமே போனேன். ரொம்ப நாளாச்சு போய் தேர்தலுக்கு பிறகு போகல. எனக்கும் ஒரு மாதம் ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடித்த மாவட்டம் தர்மபுரி, சேலம். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆஃபீஸு சென்னையில் நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் ஆஃபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, அங்கே போகலாமே அப்படின்ட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொன்னேன். அது செயலாளர் சொல்லி இது மாதிரி அங்கே போகிறோம். அங்கே அதுக்கு இதை கேளுங்க, பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனால் அங்கே மைக்கை வச்சு பேசக்கூடாது. மைக்கை வச்சு பேசக்கூடாது. 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது. அந்த
அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும், நீ வா. நான் அவங்ககிட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர்கிட்ட சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புகிறவர்கள் நான் தங்கியிருக்கிற உணவிடுதிகளை தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பித்தவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர். நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் உங்களை கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யார் யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணி இல்லாமல் அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கால்கள் என் கால்கள். அப்போ வண்டி நின்று ஒன்றும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சின்னு அதையே அப்படியே தூக்கின்னு போகலாம். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினா தொக்குடுத்து உட்காந்துக்குவேன். இப்படியெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு இரவு நேரங்கள் ஒத்தையதை பார்த்து ஒரு அறிக்கணில் ஒரு குடிச்சிட்டு போவோம் ஒருத்தன். இப்படியெல்லாம் ஒருத்தன். அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநிதியில் இருக்கையின் போது பிற நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல. இதையெல்லாம் பார்த்ததான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை. ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை ஜெயராஜ் மாவட்ட செயலர் படிப்பார். ஒரு தொண்டன் எனக்கு எழுதிய கடிதத்தை அவர் படிப்பார். பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு நாள். அதை பார்த்த உலகம் முழுவதும் இருந்த வன்னியர்கள் கண்கலங்கினர், நொந்து நூலாகினர், வேதனையில் துடிதுடித்தனர். இப்படியும் நடக்குமா? நடந்த நிகழ்வு உண்மைதானா? யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை. இதனால் ஏற்படும் ஒரு தொண்டன் எனக்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு படிக்க சொல்றேன். இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது. 2 கோடி மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி. தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம். இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய புகழாரம். ஆனால் இன்று நடந்தது 100 மாடி கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா அவர்களை குப்புற கீழே தள்ளப்பட்ட நிலை. 2 கோடி வன்னியர்களும் அவமானத்தால் தலை குனிந்தார்கள். யாருக்காகவும் நாம் ஒரு பக்கம் நின்று வாதாடப் போவதில்லை. ஆனால் நமது பாரத கலாச்சாரம் சொல்லும் செய்திதான் என்ன? நமது இதிகாசங்களும் புராணங்களும் கூறுவது என்ன? முகலாயர்களின் கலாச்சாரம் வேறு. அவர்கள் கலாச்சாரத்தில் பதவிக்காக தந்தையையும்
சகோதரனும் கொள்வது சிறைப்பிடிப்பது ஏற்புடையது. பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் எதையும் வேண்டுமானாலும் செய்தார்கள். நமது கலாச்சாரம் வேறு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. எடுத்துக்காட்டு: 1 ராமன், 2 பீஷ்மர், 3